இப்போ கொட்டாம்பட்டி வளர்ச்சிப்பட்டிக்கு போகிற வழியில் தொடர்ந்து ஆக்சிடென்ட் இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து பாலம் ஆர்டர் ஆனது தான். அந்த ஆர்டர் ஆன பாலம் வந்து என்ன ஆச்சுங்கிறது தெரியல. இது வரையும் 2 தடவை பாலம் ஆர்டர் ஆனதை அவங்களே கவர்மெண்ட்லேருந்து வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக வெங்கடேஸ்வரன் இருந்தார்ல எம்பி, அவர் வந்து 2023 வந்து காமிச்சிட்டு எல்லார்ட்டையும் ஒரு வாக்குறுதி மாதிரி கேட்டு வாங்கிட்டு போயிருந்தாரு. அதை பண்ணி ஆர்டர் காப்பி வந்துச்சு, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. 2 இது ஆர்டர் ஆனது, பாலம் ப்ளஸ் வந்து பஸ் ஸ்டாண்டு. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, பாலம் ஏன் வரலங்கிறது தெரில. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரே மாதத்தில் 5 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. 2-3 பேருக்கு மேலே காயம். ஒருத்தர் வந்து சுத்தமாக காலை இழந்துட்டாப்படி. அதுக்கு மேலே 350க்கு மேலே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஒரு 70 பேர்கிட்ட இங்கே 70 பேருக்கு மேலே தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிருக்காங்க. ஒரு பிளாக் பாயிண்ட்டாக வச்சு இதை வந்து பாலம் கண்டிப்பாக ஆர்டர் ஆக வேண்டிய இடத்துல பாலம் கொடுக்காம சம்மந்தமே இல்லாத இடத்துல தான் பாலம் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது என்னங்கிறது கேட்டோம்னா டிஎஸ்பியோ கலெக்டரோ அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இல்லை பாலம் ஆர்டர் ஆயிடுச்சு, நாங்கள் இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம், 10 நாளில் சொல்கிறோம்ன்ட்டு வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்களே தவிர அதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் எதுவுமே என்னங்கிறது தெரியலை. அந்த பாலம் ஆர்டர் ஆனது ஏன் என்னங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. இதை பற்றி போராட்டம் வந்து விரைவில் வந்து நீ பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஒரு 2 ஊரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோன்னா கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல போராட்டம் பண்ணி கைதெல்லாம் ஆயிருக்காங்களே, அதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க? இதை பற்றி கருத்தானது என்னென்னா, போராட்டம் பண்ணி வந்து அது பெருசாக வந்து ஒன்றும் இல்லை, ஆள் சப்போர்ட் இல்லை. எல்லாருமே என்னன்னு இந்த கட்சி ஆளுங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஓட்டை வந்து புறக்கணிச்சாங்க. ஏற்கனவே இப்போ பக்கத்தில் சிறுகுடியில் வந்து கோயில் பிரச்சனை ஆகி ஓட்டு புறக்கணிச்சிருக்காங்க. இங்கேயே அந்த மாதிரி ஓட்டை புறக்கணிச்சதுனால கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளச்சி ஆளை வந்து கிளச்சி கொண்டு போயிட்டாங்க. ஸ்டெப் எடுத்து பார்க்குறதுக்கு மக்கள் வந்து இங்கே ஒத்துழைக்கிறதுக்கு சப்போர்ட் இல்லை. மக்கள் சப்போர்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இவங்க கட்சியில் உள்ளவங்க பிரித்து ஆளை கொண்டு போயிடுறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாலம் ஆர்டர் ஆனது பாலம் கண்டிப்பாக வேணுங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் உங்களோட கோரிக்கை அரசு செய்யும் அப்படின்னு நம்புறீங்களா? அரசு செய்யும். ஒன்றிய அரசை தான் கேட்கணும். ஒன்றிய அரசு கேட்கணும். நான் ஒன்றிய அரசு கேட்கறதுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ இங்கே இருக்காரு எம்பி இருக்காரு. எம்பி வந்து இவ்வளவுக்கு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போனதுக்கு இப்போ வரையும் எந்த பதிலும் வரல. அவர் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு போனார். இதே இடத்துல தான் வந்து அவர் வந்து பேசிட்டு போனது. என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ நாளா, ஏன் இதை பண்ணலை அப்படிங்கிறதா என்னோட இது. இப்போ இதுக்கான நடைமுறை செய்யப்பட்டா கூட இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசம் தான் ஆட்சியோட, அடுத்த ஆட்சி வந்துடும், எலெக்ஷன் வந்துடும். அப்போ இதுக்கு அப்ரூவல் கொடுத்தா கூட இந்த ஆட்சியோட முடிஞ்சிடறேன். திருப்பி ஆட்சி மாற்றம் வரும்போது திருப்பி நீங்க போராட்டம் பண்ணி உங்களோட கோரிக்கை நீங்க புதுமையாக புதுப்பிக்கிற மாதிரி தானே வரும். அப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்னன்னா, எலெக்ஷன் வர்ற டயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் எடுக்கலாட்டி அதுக்கு அடுத்த போராட்டம் தான் பண்ணியாங்க. வேற எலெக்ஷன் வரும்போது உங்களை ஓட்டுக்காக மட்டும் தான் தேடுவாங்க தவிர உங்களோட கோரிக்கை அந்த அரசு நிறைவேற்றாதுல இல்லை. அவர் வந்து இப்போ பெரிய பிளான் வந்து இப்போ ரீசெண்டாக பார்ட்டி ஹவுஸில் பேசியிருந்ததுக்கு ஒன்றிய அரசை கேட்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசு மனு போட்டிருக்கோன்னாங்க. ஒரு பிளாக் பாயிண்ட்டாக வந்து அவங்களே வச்சுருக்காங்க. ஒன்றிய அரசே பிளாக் பாயிண்ட் வச்சதே ஒன்றிய அரசு தான். இப்போ அவங்க ஆர்டர் பாலம் கொடுத்தாங்களா இல்லைங்கிறது இவங்க மறைக்கிறாங்களா இல்லை அவங்க கொடுக்கலங்கிறது என்னங்கிறது தெரியல. அது ஒன்றிய அரசு தான் அவங்க ரெஃபர் பண்ணி தான் கேட்கணும். அதை பற்றி எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. அது என்னங்கிறது ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களோட நடைமுறை எப்படி இருக்கும்? மேலே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சாலை மறியல் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். நாங்கள் வந்து தாவேக்கால வந்து நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன், ஒன்றிய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் ஏற்கனவே பேசி வச்சுருந்தாலும் ஆள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மற்ற மாற்று கட்சிக்காரங்க அவங்க வச்சு போராட்டம் பண்ணாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக எங்கள் ஊரில் வளச்சிருப்பட்டிலேருந்து ஒருத்தர் போராட்டம் பண்ணார். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தான் இங்கே ஆக்சிடென்ட் ஆனால ஒரு காலை இழந்துட்டாப்பி. ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆனால ஒரு காலை இழந்ததுனால அவர் ஃப்ரெண்டோட ஒரு நட்புக்காக ஆதங்கப்பட்டு அவர் வந்து போராட்டம் பண்ணார். ஆனால் அதுவும் கிளஞ்சிருச்சு, சரியான முறையில் பண்ண விடலை. அதில் தான் பெட்டிஷன் ஆகி அங்கே எல்லாருமே நிறைய பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அடுத்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ வர்ற எலெக்ஷனுக்குள்ளே அவங்க ரிசல்ட் கொடுக்கலாட்டி தாவேக்காலேருந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து போராட்டத்துக்கு இன்னும் கண்டிப்பாக வருவோம். ரீசெண்டாக கண்டிப்பாக போராட்டம் கண்டிப்பாக பண்ணியே ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு எங்களோட சப்போர்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஆதரவளிக்கிறோம். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி இதுக்கு இந்த இடத்துல பாலம் அமைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்க முடியுமோ நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.